யார் நீ? பாட்டியின் கேள்வி கூர்மையாய் வந்து அவளை தாக்கியது. நான் தான் சொன்னேனே, நீ எதையோ மறைச்சிருக்க. இந்த வீட்டுக்கு நீ ரொம்ப வேண்டியவளா இருந்திருந்தா ஏன் சமையலறையை பூட்டிக்கிட்டு போகிறாங்க? எங்கேயோ இடிக்குதே. உன்னை பார்த்தா தப்பாவும் தெரியலை. என்னம்மா நடக்குது இந்த வீட்டில்? பாட்டி கேட்டதும் ஆர்த்தியின் கண்கள் சட்டென கலங்கின. உங்ககிட்ட மனசு விட்டு எல்லாமே சொல்லலாம்னு தோணுது. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒருவேளை நீங்களும் என்ன வெறுக்கக்கூடும். ஆர்த்தி தன் பிறப்பிலிருந்து நேற்று நடந்தது வரை ஒன்று விடாமல் அனைத்தையும் நடந்தபடி கூறினாள். பாட்டி என்ன சொல்வாள் என்று ஆவலோடு அவள் முகத்தையே பார்த்தாள். பாட்டி கண்மூடி அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின் அவளை பார்த்தாள். அவங்க செய்தது சரிதான். உன் குடும்ப விவகாரம் எனக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு இருப்பது ஒரே பிள்ளை. உன் சுயநலத்துக்காக அவனை எங்களுக்கே தெரியாமல் நீ கல்யாணம் செய்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. பெத்தவங்க இதை கேட்டு துடிக்காம என்ன செய்வாங்க? சின்னவங்க நீங்கள் ஆராயாமல் என்ன வேணால் செய்வீங்க. அதோட பின்விளைவுகளை யோசிக்க மாட்டீங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் அனுசரிச்சுட்டு போகணுமா? அவனே சரின்னு சொல்லியிருந்தாலும் நீ யோசிச்சிருக்க வேண்டாமா? உன்னை பெத்தவங்க சரியா இருந்தா பெத்தவங்க அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும். தப்பு தான் பாட்டி. நாங்கள் கல்யாணம் செய்துக்கிட்டது தப்பு தான். ஆனால் உங்கள் எல்லா சம்மதத்தோட ஊரறிய ஒரு கல்யாணம் செய்துக்கிறதாகவும் இருந்தோம். உன் செயல்களை எல்லாம் நீ நியாயப்படுத்திக்கிட்டா அது நியாயமாயிடுமா? என்னால் உன்னை மன்னிக்க முடியாது. நீ இங்கேருந்து போயிடுறது தான் உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. இனி இந்த அறைக்குள்ள நீ வரக்கூடாது. கிளம்புற வழியை பார். இல்லை பாட்டி, நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை. நாங்கள் செய்தது தப்பு தான். அதுக்காக ஆயுள் முழுக்க நான் அவரை பிரிஞ்சிடணும்னு தண்டனை கொடுத்தா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. கல்யாணம் வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் காதல் பரிசுத்தமானது. அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு நீதி வழங்குவீங்கன்னு நம்பித்தான் வந்திருக்கேன். பாட்டி மேற்கொண்டு எதுவும் பேச பிரியப்படாமல் முகத்தை திருப்பி கொண்டாள். ஆர்த்தி சோர்வுடன் வெளியில் வந்தாள். வேலைக்காரி சரியாக 1 மணிக்கு வந்தாள். ஹோட்டலிலிருந்து வாங்கி வந்திருந்த சாப்பாட்டை கொடுத்து பாட்டி சாப்பிடும் வரை இருந்து பாத்திரங்களை கழுவி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். வேறு ஏதாவது வேணுமா ஐயா? வேணாம். பாத்ரூம் கீத்ரூம் போனியா? சட்டி எடுத்து வைக்கவா? வேணாம், ராத்திரி எனக்கு 2 பழம் போதும். வேலைக்காரி அறையிலிருந்து வெளியில் வந்தாள். ஆர்த்தியை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு அவசரமாய் வெளியில் சென்றாள். காலையில் வாங்கிய இட்லி சீந்துவாரென்றி கிடந்தது. ஆர்த்தி எதுவும் சாப்பிடவில்லை. பசி உணர்வு அறவே இல்லை. பாட்டி சொன்னது சரிதான். பெற்றவர்கள் உயிரோடு இருக்க அவர்கள் தவமிருந்து பெற்று வளர்த்த அவர்களது மகனை அவர்கள் அறியாமல் ரகசியமாய் திருமணம் செய்து கொண்டது மகா பெரிய துரோகம்தான். அவர்கள் நிலையிலிருந்து பார்த்தால்தான் அதன் வலியும் வேதனையும் புரியும். அவர்கள் அவளை வெறுப்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் நடந்துவிட்ட தவறை இனி எதை கொண்டும் அழித்து சரி செய்ய முடியாது. ஆனால் அதற்காக அவனை மறந்துவிடு என்றால் அதப்படி முடியும்? ரகசியமாக நடந்தாலும் கல்யாணம்தானே. வாழாமலேயே வாழ்க்கையை எப்படி இழக்க முடியும்? பெரியவர்கள் இதை யோசிக்க வேண்டாமா? அவள் பெருமூச்சு விட்டாள். என்ன ஆனாலும் சரி, நந்தனை யாருக்காகவும் விட்டு கொடுப்பதில்லை என்கிற தீர்மானத்தில் இன்னும் உறுதியானாள். அவளுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. ஏன் தனக்கு மட்டும் எல்லா விஷயமுமே சிக்கலாகிறது? தான் பிறந்த நேரம் சரியில்லையா? பிறந்த இடம் சரியில்லையா? பிள்ளைகளின் வளர்ச்சியும் படிப்பும் பதவியும் குணமும் பெற்றவர்களுக்கு பெருமை என்பது போல் பெற்றவர்களின் நடத்தையும் குணமும் தான் பிள்ளைகளுக்கு மரியாதை தருமோ?
அதனால்தான் தனக்கு மரியாதை தர மறுக்கிறார்களா? நியாயமான தன் உரிமைகள் மறுக்கப்படுகிறதா? பழி ஓரிடம், பாவம் ஓரிடமா? என் பரிசுத்தத்தை ஏன் உணர மறுக்கிறார்கள்? அவள் துக்கத்தை விழுங்க முயற்சித்தாள். ஓட்டல் சாப்பாடு தன் வேலையை மெல்ல ஆரம்பித்தது. பாட்டியின் வயிற்றில் வலி மேலும் கீழுமாய் நெளிந்து விளையாடியது. உள்ளே சென்ற உணவு ஜீரணமாகாமல் முரண்டு பிடித்தது. உடனடியாய் வெளியே தள்ளு என அடம் பிடித்தது. பாட்டி வயிற்றை பிடித்து கொண்டு அவசைப்பட்டாள். பெட்பேன் எடுத்து வைத்தாள். தேவலை என்று தோன்றியது. வேறு வழி இல்லை, அந்த பெண்ணைத்தான் அழைத்தாக வேண்டும். வருவாளா? சற்று முன்தான் அவளை திட்டி போய்விடு என்று சொல்லியிருக்கிறோம். என்ன செய்வது? அவள் வராவிட்டால்? இல்லை, முடியாது, அவசரம். பாட்டி ஆர்த்தியை அழைப்பதற்கு வாயெடுப்பதற்கு முன் வயிறு பெரும் சத்தத்தோடு முந்திக் கொண்டது. காற்றும் ஜலவுமாய் பெரும் சப்தத்தோடு வெளிப்பட்ட மலம் படுக்கையை அசிங்கப்படுத்த அவமானத்தில் பாட்டியின் கண்களில் நீர் திரண்டது. உள்ளே இருந்தவரை அருவருப்போ நாற்றமோ இல்லை. அதுவே உடலை பிரிந்து வெளியேறிவிட்டால் அந்த உடலுக்குரியவராலேயே அந்த அசிங்கம் தாங்க முடியாது போகிறது. எதை காட்டுகிறது இது? உயிர் உள்ளே இருக்கும் வரை உடல் நாறுவதில்லை. உயிர் போய்விட்டால் இந்த உடல் நாற்றத்தை யாரால் தாங்க முடியும்? அழுகு போகிற இந்த சட்டைக்குள்தான் கடவுள் எத்தனை எத்தனை ஆசைகளை வைத்திருக்கிறான். பாட்டி அந்த அசுத்தம் தாழாமல் தவித்தாள். அந்த நேரம் கதவு திறந்தது. ஆர்த்தி உள்ளே வந்தாள். சத்தம் கேட்டுச்சு. வயிறு சரியில்லையா? ஏதாவது உதவி வேணுமா? பாட்டியின் கண் கலங்கிச்சு. என்னாச்சு பாட்டி? அவசரத்தில் ஆர்த்திக்கு புரிந்தது. பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்வீங்க? எழுந்தா ஓட முடியும்? ஆர்த்தி உடனடியாய் செயல்பட்டாள். பாட்டியை மெல்ல தாங்கி பிடித்து எழுப்பி சக்கர நாற்காலிக்கு மெல்ல மாற்றினாள். தன் நாற்றத்தை பாட்டியாலேயே தாங்க முடியவில்லை. ஆர்த்தி அவளது அவஸ்தையை புரிந்து கொண்டு உடனடியாய் அவளது உடைகளை மாற்றி புதிய இரவு ஆடையுடன் வாசனை பவுடரும் போட்டுவிட்டு அவளை நாற்காலியோடு ஹாலுக்கு தள்ளி சென்று டிவியை போட்டுவிட்டு அவளை பார்க்க சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். படுக்கை விரிப்புகளை மாற்றினாள். நல்ல காலம் மெத்தை ஈரமாகவில்லை. அலமாரி திறந்து புது படுக்கை விரிப்பெடுத்து விரித்து வாசனை திரவியம் தெளித்து பாத்ரூமில் இருந்த படுக்கை விரிப்புகளை தோய்த்து டெட்டால் நீரில் அலசி மாடிக்கு எடுத்து சென்று காய வைத்துவிட்டு கீழே வந்தாள். எல்லாம் சரி பண்ணிட்டேன். படுத்துக்கிறீங்களா? இல்லை கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்துக்கிறீங்களா? இருக்கேன். அந்த வேலைக்காரி எந்த ஹோட்டல்லேருந்து என்னத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ தெரியலை. உனக்கு ரொம்ப நன்றி. அவசியமில்லை பாட்டி, இது மனிதாபிமானம். உங்கள் கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு நான் கொடுக்குற மாத்திரையை போட்டுக்கிறீங்களா? எனக்கு கோவமெல்லாம் இல்லை. இது தப்பு, இது சரின்னு சொல்லத்தானே வேணும். இப்போவும் சொல்லுவேன், நீங்கள் செய்தது தப்பு தான். சரி, அதை விடுங்க. உங்கள் அனுமதியோட நான் அந்த பூட்டை உடைக்கலாமா? ஆர்த்தி சமையலறையை காட்ட பாட்டி சிரித்து விட்டாள். நீ செய்தது தப்புன்னா என் பிள்ளையும் மருமகளும் அதைவிட பெரிய தப்பை செய்துட்டு போயிருக்காங்க. அடுக்கலையை பூட்டிட்டு போனது ரொம்பவும் அல்பத்தனம். வாச திண்ணையில் வந்து உட்கார்ற வழிப்போக்கர்களுக்கெல்லாம் விருந்தளிக்கிற பண்பாடு தமிழனுக்கு இருந்தது. நீ சாப்பிட்டா இந்த வீட்டு அரிசி டப்பா காலியாயிட போகுது. விரோதியாக இருந்தாலும் ஒரு வயிறை பட்டினி போடுவாங்களா? அது சரி, கோவத்தில் நானும் தான் நீ சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை கேட்கல. என் வயிற்றை மட்டும் கவனிச்சுக்கிட்டேன். அதுதான்
இப்படி. பாட்டி வருத்தப்பட ஆர்த்தி ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து பூட்டை உடைத்தாள். உள்ளே போய் அரிசியை வறுத்து உடைத்து சுக்கை தட்டி போட்டு கஞ்சி வைத்து எடுத்து வந்தாள். இதை குடிங்க, வயிறு சரியாயிடும். இதோட மாத்திரையும் சாப்பிட்டீங்கன்னா இறுகி போயிடும். நீ என்ன சாப்பிட்ட? நிஜமாவே எனக்கு பசி இல்லை. மனசு நிறைய பிரச்சனை இருந்தாலும் வயிறை வாட விட கூடாதுன்னு வாங்க. ஃப்ரிட்ஜில் மாவு ஏதாவது இருக்கும், போய் 2 இட்லியோ தோசையோ ஊற்றி எடுத்துக்கிட்டு வந்து நீயும் என் முன்னால் உட்காந்து சாப்பிட்டாதான் நானும் இதை குடிப்பேன். பாட்டி உத்தரவிட அவள் மறுக்கவில்லை. மறுநாள் காலை இட்லி பொட்டலத்துடன் வந்த வேலைக்காரியை பாட்டி கையெடுத்து கும்பிட்டாள். அம்மா, தாயே, இனிமே நீ வர வேண்டாம், போயிடு. என்ன ஆயா, நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமே நீ எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம். என் வயத்துக்கு ஒத்துக்கலை. எல்லாரும் வந்தப்புறம் நீ வந்தா போதும், போயிட்டு வா. வேலைக்காரி திறந்திருந்த சமையல் அறையையும் ஆர்த்தியையும் பாட்டியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கியபடி போய்விட்டாள். காலை காபி முதல் இரவு பால் வரை ஆர்த்தி பார்த்து பார்த்து பாட்டிக்கு அனைத்தும் கொடுத்தாள். இட்லி பஞ்சு மிட்டாயாய் வாயில் கரைந்தது. பாட்டியின் வயதுக்கு ஏற்றாற்போல் உப்பும் காரமும் எண்ணெயும் குறைத்து பத்தியமாய் அவள் செய்து போட்ட சமையலில் பாட்டி அகமகிழ்ந்து போனாள். டெல்லியில் வளர்ந்த பொண்ணுங்கிற இந்த சமையலெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட? எங்கள் ட்ராவல்ஸ் மூலம் வர பயணிகளுக்கு தென்னிந்திய சமையல்காரர்களை வச்சு நாங்களே தான் சமையல் செய்து போடுவோம். யாத்திரைக்கு வரவங்க பெரும்பாலும் வயதானவங்க, ஆச்சாரமாக இருக்கிறவங்க. அதற்கேற்றாற்போல் தான் சமையலும் இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாம். தவிர எங்கள் வீட்லேயும் நான் தான் சமைத்தாக வேண்டிய நிலை. நான் தான் எனக்கு தாய் சமையல் விஷயத்தில். ஆர்த்தி புன்னகைத்தாள். கஷ்டந்தான். உன்னை நினைத்தாவது அவங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். நடந்து போன எதையும் மாற்றிட முடியாது, மறக்கத்தான் முயற்சிக்கணும். ஆர்த்தி சாதாரணமாகத்தான் இதை கூறினாள். என்றாலும் அந்த வார்த்தைகள் பாட்டியை மிகவும் யோசிக்க வைத்தன. என்னைக்கு உங்கள் காலில் கட்டு பிரிக்கணும்? யாருக்கு தெரியும்? எந்த டாக்டர்? ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாமா? பாட்டி மறுக்கவில்லை. கட்டில் அருகில் இருந்த எக்ஸ்ரே நகல்களை எடுத்து கொடுத்தாள். கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு பாட்டியை கிளப்பினாள். இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த மருத்துவர் திருப்தி அடைந்தார். எலும்பு நல்லாவே கூடியிருக்கு என்றார். அப்படின்னா இந்த கட்டை அவுத்துடுங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவுத்துடலாம், ஆனால் இன்னைக்கு இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு. முதல்ல வாக்கர் வச்சு மெல்ல நடக்க பாருங்க. அதென்ன அது? எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க பாட்டி. ஆர்த்தி மருத்துவரிடம் விடைபெற்று எழுந்தாள். சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு நடந்தாள். மருத்துவமனையிலேயே ஒரு அலுமினிய வாக்கர் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தாள். காலையில் சற்று நேரம், மாலையில் சற்று நேரம் வாக்கர் பிடித்து நடக்க பாட்டிக்கு உதவினாள். முதல் நாள் காலை ஊன்றவே பயந்த பாட்டி மறுநாள் மெல்ல பயம் தெளிந்து நடந்தாள். வாக்கரில் நடந்தபடி தானே பாத்ரூம் போய் வந்தாள். சாப்பாட்டு மேஜைக்கு வந்து சாப்பிட்டாள். காலில் பிளாஸ்டிக் உரை மாட்டி கட்டிவிட்டு பாட்டி குளிப்பதற்கு உதவினாள் ஆர்த்தி. நேரத்தை பாரு, வயசு காலத்தில் குழந்த மாதிரி நடப்பழகுறேன். பாட்டி சிரித்தாள். பொழுது வேகமாய் நகர்ந்தது. பாட்டி நிறைய நாட்டுப்புற பாடல்கள் பாட ஆர்த்தி பதிலுக்கு சினிமா பாடல்கள் பாடினாள். பாட்டி அவளுக்கு தாயக்கட்டம் விளையாட கற்றுக் கொடுக்க இருவரும் நேரம் போவது தெரியாமல் விளையாடினார்கள். 2 நாள் கழித்து டாக்டர் கால்கட்டை பிரித்தார். வாக்கர் பிடித்தபடி அருகில் இருந்த கோயிலுக்கும் பூங்காவிற்கும் அவளை அழைத்து சென்றாள். சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப அழகாக இருந்திருப்பீங்கன்னு தோணுது.
சரியா? அவள் கேட்க பாட்டி அழகாய் வெட்கப்பட்டாள். ஃபோட்டோ இருக்கா? ஊரில் நிறைய இருக்கு, பார்க்கணுமே. நல்லா இருப்பேன். ரெட்டை ஜடை போட்டு பட்டு பாவாடை கட்டி. ரெட்டை ஜடைன்னா ரொம்ப பிடிக்கும். எட்டி, ரெட்டை ஜடைன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. போட்டு விடவா? ஏன், போட்டா என்ன? ஆர்த்தி அவள் கொண்டையை அவிழ்த்து வகிட்டெடுத்து வாரி அழகாய் ரெட்டை சடை போட்டு முன்னால் விட்டு கண்ணாடியை கொண்டு வந்து காட்டினாள். வயதானாலும் பாட்டி தன் ரெட்டை ஜடையை ஆசையோடு பார்த்து மகிழ்ந்துவிட்டு, சரிதான், கிழவிக்கு இந்த அலங்காரம் அவசியம்தான் என்று சிரித்தாள். அலங்காரம் செய்துக்க வயசென்ன? ஆசை இருந்தா செய்துக்க வேண்டியது தான். நீ உட்காரு, நான் உனக்கு ரெட்டை சடை போட்டு விடுறேன். போடுங்களேன். அவள் உட்கார பாட்டி அவளுக்கு போட்டு விட்டாள். கூடவே அவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்தாள். என் பேரனை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அதானே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனால் அவனுக்கு உன் மேலே அன்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. விட்டுட்டு தலைமறைவா ஒளிஞ்சிருக்கானே. இப்போதைக்கு ஒளிஞ்சிருந்தாலும் ஒரு நாள் உண்மையான காதல் வெளியில் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை கடைசி வர அவன் மனசு மாறலை, இந்த வீட்டில் உன்னை அங்கீகரிக்கலைன்னா என்ன செய்வ? வெற்றியும் தோல்வியும் நம்ம மனசுக்குள்ளே தான் அலைகளாக பரவி இருக்கு. எந்த அலைகளை நாம் வெளிப்படுத்துகிறோமோ அந்த அலைகள் தான் நம்ம வந்தடையும். நான் வெற்றி அலைகளை வெளிப்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும். எங்கள் அம்மா மேலே அவங்க 2வது புருஷன் பொய் புகார் கொடுத்து அசிங்கப்படுத்தினப்ப நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த பொய் அம்பு எய்தவனையே திருப்பி தாக்கும். எங்கள் அம்மாவை பிடிச்ச சனி விட்டு ஒளிஞ்சிடும்னு அதே மாதிரி தான் அம்மா நிரபராதின்னு நிரூபணமாச்சு. அந்த ஆள் ஓடியே போயிட்டான். அண்ணன் போதையிலிருந்து மீண்டு வந்துட்டான். அம்மாவோட அழகு நிலையத்தை இப்போ அவன்தான் கம்பீரமாக பார்க்குறான். அம்மா நிம்மதியாக இருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னு நான் நம்பினேன். நம்பிக்கைகள் நியாயமாக இருந்தால் நிச்சயம் அது நடக்கும். தாலி கட்டிக்கிட்டதை தவிர நான் வேறெந்த தப்பும் செய்யலைன்னு நான் நம்புகிறேன். உறுதியாக இருக்கேன். நான் வெளிப்படுத்துகிற நம்பிக்கை அலைகள் உங்கள் எல்லார் மனசையும் மாற்றி எனக்கு வெற்றியை தேடித்தரும். ஆர்த்தி கூறி நிறுத்த பாட்டி அவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தாள். தான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்கிற பிரகனையோ பதற்றமோ, அது ஈடேறுமா என்கிற கவலையோ குழப்பமோ அவள் முகத்தில் அறவே இல்லை. விடுமுறைக்கு வந்திருக்கும் குழந்தை மாதிரி அவள் இயல்பாக இருந்தாள். கலகலவென பேசினாள். பாட்டியோடு விளையாடினாள். அவளுக்கு உபசாரம் செய்தாள். இந்த உதவிகள் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி மனிதாபிமானத்தின் வெளிப்பாடாக மட்டுமே இருந்தது. தன் வாழ்க்கையின் மலரும் நினைவுகளை எல்லாம் பாட்டி அவளிடம் பகிர்ந்து கொள்ள விழிவிரிய கேட்டு ரசித்தாள். அப்படி இப்படி 20 நாட்கள் ஓடியும் யாரும் திரும்பி வரவில்லை. தொலைபேசியிலாவது பிள்ளையும் பேரனும் அழைத்து பேசுவார்கள் என்று எதிர்பார்த்த பாட்டி ஏமாந்து போனாள். ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டு இப்படியா ஓடி ஒளிவார்கள்? கண்டிப்பாக கடைக்கு வந்து போய் கொண்டுதான் இருப்பார்கள். ஃபோன் போட்டா பேசிவிடலாம். ஆனால் பாட்டிக்கே அவர்களது செயல் பிடிக்கவில்லை. பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தித்து முடிவுக்கு கொண்டு வருவதை விட்டுவிட்டு இப்படி ஓடி ஒளிவது கோழைத்தனம் அல்லவா? இந்த பெண்ணுக்கு இருக்கும் துணிச்சலில் துளியாவது இருந்திருந்தால் இப்படி வயதான தாயை நடக்க முடியாத நிலையில் தனியே விட்டுவிட்டு செல்வார்களா? திருமணம் வேண்டுமானால் தவறாக இருக்கலாம். காதல் எப்படி தவறாகும்? ஆர்த்தி, வெளியில் போகலாம், கிளம்பேன் திடீரென்று கூறினாள் பாட்டி. கோயிலுக்கா பாட்டி? நீ ஒரு டாக்ஸி கூப்பிட சொல்கிறேன். பாட்டி உத்தரவு விட ஆர்த்தி டாக்ஸிக்கு ஃபோன் செய்தாள். டிரைவரிடம் ஸ்பென்சர் வளாகத்திற்கு ஓட்ட சொல்லிய பாட்டியை ஆர்த்தி திகைப்போடு பார்த்தாள். என்னை மாடிக்கு கூட்டிட்டு போ. ஆர்த்தி வாக்கரை கீழே இறக்கி பாட்டிக்கு முன் வைத்து அவளை நடத்தி அழைத்து சென்றாள். கடையில் கூட்டம் அதிகமில்லை.
வாடிக்கையாளர் ஒருவருக்கு புடவைகளை காட்டிக் கொண்டிருந்த நந்தனும் கல்லாவில் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த அப்பாவும் இவர்களை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்தார்கள். பாட்டி அவர்களை சட்டையே செய்யாதது போல் ஒரு விற்பனை பையனை அழைத்தாள். பட்டு புடவை காட்டுப்பா, காஞ்சிபுர பட்டா இருக்கணும், மிடுக்காக கூறிவிட்டு ஒரு குஷன் நாற்காலியில் உட்கார்ந்தாள். நீயும் உட்காரு என்று இன்னொரு நாற்காலியை ஆர்த்திக்கு இழுத்து போட்டு உட்கார வைத்தாள். நந்தன் பேயறைந்தாற்போல் அப்பாவை பார்க்க அவர் முகத்திலும் ஈயாடவில்லை. பாட்டி கடைக்கு வருவது இதுவே முதல் முறை என்பதால் கடையில் யாருக்கும் அது முதலாளியின் தாயென தெரியவில்லை. பையன் புடவைகளை எடுத்து போட்டான். அப்பா தாயின் அருகில் வந்தார். விற்பனை பையனை நகர்ந்து போக சொல்லிவிட்டு குனிந்தார். என்னம்மா இதெல்லாம், எதுக்கு இங்கே வந்தீங்க? தனிந்த குரலில் கேட்டார். புடவை வாங்க வந்திருக்கேன். காட்ட சொல்றியா? யாருக்கு? இங்கே புடவை வாங்குறவங்கெல்லாம் யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு தான் வாங்குறாங்களா? இந்த பொண்ணு உன்னையும் மயக்கிட்டாளா? அப்பா எரிச்சலோடு முணுமுணுத்தார். நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு வராட்டி நான் கிராமத்துக்கு ரயிலேறி போயிடுவேன். என் சாவுக்கு கூட யாரும் வர வேணாம். பாட்டி சன்னமான குரலில் கூறிவிட்டு தானே 2 அழகிய புடவைகளை தேர்ந்தெடுத்து பில் போட கொடுத்தாள். பர்சிலிருந்து ரூபாய்களை எண்ணி கொடுத்து அனுப்பினாள். பேரனை திரும்பி கூட பார்க்காமல் புடவை பையை பெற்றுக்கொண்டு ஆர்த்தியோடு வெளியேறி சென்றாள். அன்றிரவே மூவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். பாட்டி மூவரையும் கம்பீரமாக பார்த்தாள். என் வார்த்தைக்கு இந்த வீட்டில் மரியாதை இருக்கும்னா நான் பேசுகிறேன், இல்லைனா சொல்லிடுங்க. நான் நாளைக்கே வண்டி ஏறிடுறேன். என்னம்மா பேசுகிற நீ? நான் ஒன்றும் பெத்தவளை மதிக்காதவன் இல்லை. அப்பா சாதாரணமாக சொன்னாரா, தன்னை குத்தி காட்டத்தான் சொன்னாரா என புரியாமல் முகம் மாறினான் நந்தன். உன் மேலே நான் நிறைய மதிப்பு வச்சுருந்தேன்டா. ஆனால் அதெல்லாம் 15 நாள் முன்னாடி, இப்போ இல்லை. என் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் இந்த பொண்ணு மொத்தமாக அள்ளிக்கிட்டா. தப்பு யார்தாண்டா செய்யலை? உன் பையனோட ஒத்துழைப்பு இல்லாமல் இவ கழுத்தில் தாலி ஏறி இருக்குமா? 2 பேரும் சேர்ந்து செய்த தப்புக்கு தண்டனை மட்டும் இவளுக்கா? கடவுள் மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்கிற சக்தியை கொடுத்துருக்கான். மறக்கிறது, மன்னிக்கிறது இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கிற குணம் மட்டுமல்ல, வரம். உன் பிள்ளைய மன்னிக்க தெரிஞ்ச உனக்கு இவளை மன்னிக்க மட்டும் ஏன் மனசு வரலை? குடும்ப கௌரவத்தை விட ஒரு பெண்ணுக்கு தேவை நல்ல குணம். அந்த குணம் கொட்டி கிடக்குடா இந்த குழந்தைகிட்ட. என்னைக்கும் குறையாத அளவுக்கு நிரம்பி இருக்கு. இதை அனுபவிக்க கொடுப்பனை இருக்கணும். எனக்கு இருந்தது, நான் அனுபவித்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இருந்தால் உடனே முகூர்த்த நாள் பாருங்க, சொல்லிட்டேன். கல்யாண புடவை என் பங்குக்கு நான் 2 வாங்கிட்டேன். அப்பா வாய் பிளக்க அம்மாவை பார்த்தபடி சிலையாய் நின்றார். இங்கே வாடா நந்தா, பாட்டி பேரனை அழைத்தாள். நல்ல பொண்ணை தான் நீ காதலிச்சிருக்க, அப்புறம் என்ன குழப்பம்? இந்த பொண்ணை பார், நீ இவ்வளவு அவமானப்படுத்தியும் தன் காதலை மறக்காமல் எவ்வளவு தெளிவாக இருக்கா. ஒருவேளை உன் காதல் பொய்யா? சத்தியமா இல்லை பாட்டி, நந்தன் அவசரமாய் கூறினான். பாட்டி பக்கன சிரிக்க ஆர்த்தியும் சிரித்தாள். அதை உங்கள் அப்பா கிட்ட சொல்லு. இனியாவது ஓடி ஒளியாமல் நடக்க வேண்டிய நல்லதுக்கு நாள் பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று செய்யணுமே, மன்னிப்பு கேட்கணும், உங்களிடமும் ஆர்த்தியிடமும். ஆர்த்தி மன்னிச்சிட்டா நானும் மன்னிச்ச மாதிரி தான். பாட்டி பிகு செய்து கொண்டாள். நந்தன் ஆர்த்தியை பார்த்தான். எங்கள் 2 பேருமே பெரியவங்க, மன்னிக்கணும். ஆர்த்தி அவன் தாய் தந்தையின் காலில் விழ அவனும் அவசரமாய் குனிந்து அவர்கள் காலை தொட்டான். நல்லா இருங்க, அம்மாவை பார்த்தபடி அவர் ஆசீர்வதித்தார். எல்லா பிரச்சனையும் சரியாச்சா? எல்லாருக்கும் இப்போ சந்தோஷந்தானே? பாட்டி கேட்க அவமதித்தார்கள். ஆர்த்தி, நீ வா, நாம தாயக்கட்டை ஆடலாம். பாட்டி அவள் கையை கோர்த்தபடி நடந்து சென்றாள்.